கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்து வந்த மாதங்கள் முழுவதுமாய் 4 மாதங்களை ஆண்டவர் நம்மளை அற்புதமாய் நடத்திய தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மே மாதம் முதல் தேதியிலே ஆண்டுடைய சமூகத்தில் துதிக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் 2026ஆம் ஆண்டிலே 4 மாதங்கள் நாம் கடந்து இந்த 5வது மாதம் மே மாதத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். பிள்ளைகள் அனைவருமாய் தேர்வு எழுதி வெற்றிக்கான நாளை காத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதுமாய் சேர்ந்து புதிய முதலமைச்சருக்காக ஓட்டு போட்டு எப்பொழுது வெற்றி நாள் என்று சொல்லி அந்த தேர்தலுடைய வெற்றி நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருக்கும் ஒரு சிந்தனையும் இருக்கிறது. இந்த மே மாதம் 5வது மாதத்திலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்து இந்த நாளிலே ஆண்டவர் நாம் கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தமானது சங்கீதம் 17:15 வாசிக்கும்போது, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலில் திருப்தியாவேன். இங்கே தாவீது பக்தனுடைய அருமையான ஒரு காரியம். இந்த மே மாதத்துடைய வாக்குத்தத்தத்தின் செய்தியின் தலைப்பானது அவர் முகத்தை தரிசிப்பேன். அவர் முகத்தை தரிசிப்பேன் என்று சொல்லி இந்த மே மாதம் 26ஆம் வருஷத்திலே மே மாதத்திலே இந்த முதல் தேதியிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம், அவர் முகத்தை தரிசிப்பேன். தாவீது சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு காரியம், அவரை முகத்தை நான் தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலில் நாம் திருப்தியாவோம். ஒவ்வொரு நாளும் நாம் இரவிலே உறங்குகிறோம், நித்திரை அடைந்து காலையிலே நாம் எழும்புகிறோம். தெய்வத்தூர்கள் நம்மளை தட்டி எழுப்புகிறார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் நித்திரைக்கு போகும்போது இந்த நாள் எப்படி விடியும், காலையிலே நான் எழும்பி என்னமாய் நான் எழும்ப வேண்டும் தெரியாது. ஆனால் தாவீதுடைய ஒரு வாழ்க்கை, அவனுடைய பூமிக்குரிய ஒரு வாழ்க்கை முடிந்து அங்கே நான் எழும்பக்கூடிய ஒரு நாள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரக்கூடிய ஒரு நாள். அவர் உயிர்த்தெழுந்து வரும்போது தாவீது பக்தன் அங்கே அவர் உயிர்த்தெழுந்த நாளிலே நான் காண்பேன், உமது சாயலில் நாம் திருப்தியாவேன் என்று சொல்லி இங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த மே மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர அநேக பாடங்கள் உண்டு. ஆனால் இவையெல்லாம் நான் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவ ஜீவிதத்திலே வாழும்போது தான் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இந்த மே மாதத்திலே அவருடைய முகத்தை தரிசிக்கும் மேன்மையை அடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் படுத்து காலையில் எழுந்தும்போது தேவனுடைய முகத்தை நீங்கள் நாளும் தரிசிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 22:4 வாசிக்கும் போது அங்கே யோவான் மிகுந்த அழகான ஒரு வசனத்தை நமக்கு தருகிறார். அவர்கள் அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்கள் நெற்றியில் இருக்கும் என்று சொல்லி அங்கே யோவான் அங்கே எழுதுகிறார். அவர்கள் அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் இருக்கும். நீங்கள் நானுமாய் கடைசி நாட்களே வாழும்போது இந்த மே மாதத்தில் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். ஆனால் கிறிஸ்துவ ஜீவித்திலே இந்த மே மாத்திரம் அல்ல, கடந்து வந்த 4 மாதங்களை ஆண்டவர் நம்மளுக்கு காண செய்தார். அப்படின்னால் ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை நீங்கள் நாளும் தரிசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை நாம் தரிசிக்கும் போது அவரிலிருந்து கிடைக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதங்கள் அநேகர் உண்டு, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த மே மாதம் ஒரு வறட்சியான ஒரு மாதமாக இருக்கலாம், மழை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை வெயில் சூழல் இருக்கலாம். எல்லா மாவட்டங்களிலும் 106, 102 இப்படி வெயிலான ஒரு வறட்சியான சூழ்நிலையாய் நாம் காணப்படலாம். இது மொத்தமாக நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய இல்லங்களும் நாம் வெளியிலே செல்ல முடியாமல் ஒரு வறட்சியாக இருக்கலாம். ஆனால் நாம் தேவனை தரிசிக்க வேண்டும். இதனாலே 2-3 காரியங்களை சொல்லி உங்களோடு நான் பேச நினைக்கிறேன். முதலாவது, தேவனுடைய முகத்தை தரிசிக்கும் ஒரு ஆசீர்வாதம். நான் ஒவ்வொரு நாளும், ஒருவேளை நீங்கள் சின்ன பிள்ளைங்க முகத்தில் முழிக்கலாம், ஒருவேளை பெரியவங்க முகத்தில் முழிக்கலாம். சில பேர் சொல்லலாம், இன்றைக்கி நான் முகத்தில் முழித்தேன், இன்றைக்கி என்ன பாடுபட போகிறனோ அப்படின்னு சொல்லலாம். சில பேர் முடித்தா கழுத முகத்தில் முறிக்கணும் அப்படி சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க வேண்டும், இந்த மே மாதத்திலே நான் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனின் முகத்தை
தரிசிக்கும் ஒரு ஆசீர்வாதம். மனிதனுடைய வாழ்க்கை என்று பார்க்கும்போது மிக மிக ஒரு பெரிய நம்பிக்கை என்ன என்று பார்க்கும்போது, தேவனுடைய முகத்தை நேருக்கு நேர் காணும் அந்த மகிமையான நாளுக்காய் நீங்கள் நாளும் காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பார்க்கும்போது எதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம், எதற்காக நாம் கிறிஸ்துவலாய் வாழ்கிறோம் என்று பார்க்கும்போது, தேவனுடைய முகத்தை நீங்கள் நானும் நேருக்கு நேராக காண வேண்டும். அப்படிதான் நம்முடைய ஒரு நம்பிக்கை. அதுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் நம்மளால் காண முடியல என்று பார்க்கும்போது, பாவத்தினால் நாம் தேவனிலிருந்து நாம் பிரிந்துள்ளோம். நம்முடைய முன்னோர்கள் ஆதாமும் ஏவாளுமாய் செய்த ஒரு பாவத்தின் நிமித்தமாக ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அவருடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் அவர்கள் கண்டார்கள், ஒவ்வொரு நாளும் தரிசித்தார்கள், தேவனை தரிசித்தார்கள். ஆதாம் ஏவாளையும் ஆண்டவர் அன்பாய் நடத்தினார், அன்பாய் பேசினார். அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். தேவனுடைய முகத்தை காண்பதிலே அத்தனை ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோது அத்தனை ஆசீர்வாதத்தும் இழந்து போனார்கள். அவருடைய முகத்தை தரிசிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். இந்த காலையிலே நீங்கள் நானுமாக ஆண்டுடைய முகத்தை நான் தரிசிக்க வேண்டும். ஆண்டவரே, அதிலிருந்து நாம் பிரிந்திருக்கிறோம். அப்படினால் ரட்சிப்பின் வழியாக ஆண்டவருக்கு மீண்டுமாக நாம் அவரிடம் சேர்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. வேதத்திலே வாசிக்கும் போது ஒரு மூத்த மோசே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. யாத்திரையாகமம் 33:18 வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, தேவனை நோக்கி உமது மகிமையை எனக்கு காண்பியுங்கள் என்று கேட்டார். மோசே அங்கே ஆண்டவரோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு எப்படி ஆண்டவர் மோசையை அழைத்தாரோ அப்படியாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்துகிறார். தேவனை நோக்கி உமது மகிமையை எனக்கு காண்பையும் என்று கூடிய கேட்டார். அப்படியா அவருடைய முகத்தை அவருடைய மகிமையை நான் காண வேண்டும் என்று சொல்லி அங்கே கற்றுத்தருகிறார். இதை நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். மோசே மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசியுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும், நான் உம்முடைய முகத்தை நான் தரிசிக்க வேண்டும். இந்த காலை வேளை எழும்பும் போது ஆண்டவரே உம்மை நான் தரிசிக்க வேண்டும். இந்த காலை வேலையை ஆசீர்வதித்து தாரும். இந்த காலை வேலையை உம்முடைய சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்து வாழும்போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக தருகிறார். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னென்று பார்க்கும்போது, யார் காண்பார்கள், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உள்ளவர்கள் நாம் தேவனை தரிசிக்க முடியும் என்று வாசிக்கும் போது மத்தேயு 5:8 சொல்கிறது, சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என்ன சுத்தம் என்று பார்க்கும்போது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இரண்டாவதாக, இந்த மே மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர ஒரு பாடம், அல்லது மே மாதத்திலே நீங்கள் நாளும் தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் என்று பார்க்கும்போது, சுத்த இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய முகத்தை நீங்கள் நானும் அவரை காண வேண்டும் என்று பார்க்கும்போது என்ன ஒரு பரிசுத்தம், என்ன ஒரு சுத்தம் என்று நாம் பார்க்கும்போது மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர ஒரு பாடம். ஒவ்வொரு வாரம் நாம் ஆலயத்தில் செல்கிறோம், அங்கே தேவ செய்தி கேட்கிறோம். ஏன் என்று பார்க்கும்போது மனம் திரும்புதல் அவசியம். இந்த கடைசி நாட்களில் வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும், அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்கள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, மனம் திரும்புதல் அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர், ஒருவேளை நீங்கள் நானும் கடைசி நாட்களிலே வாழ்ந்தாலும் சரி, இயேசுவை அறிந்து ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்தை செல்கிறோம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பவில்லை. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது மனம் திரும்புதல் அவசியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இரண்டாவதாக, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழும்போதுதான் அந்த இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது. கடந்து வந்த நாதுமான்களை நாம் கடந்திருக்கிறோம். எத்தனையோ வருஷங்களை கடந்து போயின. 2026 வருஷம் வந்தோம். இன்னைக்கு 4 மாதங்கள் கடந்து போயின. ஆண்டவரே, என்னுடைய சிந்தனை, என்னுடைய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, உம்மை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்கும்போது, உம்மை நான் தரிசிக்கக்கூடிய, உம்முடைய முகத்தை நான் தரிசிக்கக்கூடிய ஒரு மேலான பாக்கியம் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறதா என்று நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மே மாதத்தில் கடந்து வந்த 4 மாதங்களை நீங்கள் நானும் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உறவு எப்படி இருந்தது? தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு இருந்ததா?
குடும்பமாக சிந்தித்து பாருங்கள், தனியாக சிந்தித்து பாருங்கள். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவு கடந்து வந்த 4 மாதங்கள் எப்படி இருந்தது? தேவனோடு அந்த உறவு இருந்ததா? நான் எப்படி தரிசிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நான் தரிசிக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாவம் நம்முடைய தேவனை மறைக்கிறது. நீங்கள் நானும் செய்யக்கூடிய ஒரு பாவங்கள், அது ஒரு பெரிய பாவமாக இருக்கலாம் அல்லது சிறிய பாவமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் நானும் அவரை தரிசிக்க முடியாமல் இருக்கிறது. பாவம் தேவனை மறைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பாவ சிந்தம் இல்லாதபடி இந்த மே மாதத்துக்குள்ளாய் நான் வரும்போது நீங்கள் நானும் தேவனை தரிசிக்க முடியும். அந்த பரிசுத்த தேவனை நீங்கள் நானும் காண முடியும். எனவே தேவனுக்கு பிரியமான அன்பான விசுவாச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கற்றுத்தர 2வது பாடம், சுத்தமுள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த மே மாதத்திலே ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் உம்மை தரிசிக்க வேண்டும், உம்முடைய முகத்தை காண வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தில் சுத்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே. என்னுடைய அக்கிரமான பாவமான ஒரு காரியங்கள் உம்மை பிரித்தது என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 3வதாக நாம் எப்படி தேவனை தரிசிக்க வேண்டும் பார்க்கும்போது, விசுவாசத்தால் நாம் தேவனை தரிசிப்போம். 3வதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கற்றுத்தர ஒரு பாடம். இந்த மே மாதத்திலே தேவனை நான் தரிசிக்க வேண்டும். அவருடைய கண்களால் நான் காண முடியாது, ஆனால் ஜெபத்திலே நீங்கள் நானும் அவரை தரிசிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாகவே நாம் தரிசிக்க முடியும். நீங்கள் நானும் வேதம் வாசிக்கும் போது ஆண்டவங்களோடு நான் பேசுவார். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே நீங்கள் நானும் பார்க்க முடியும். அங்கே யோபு சொல்கிறார், அங்கே அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்ணால் நான் பார்ப்பேன். அப்படியே என்னுடைய உடல் நாற்றமெடுத்து போனாலும் சரி, நான் அழுகி போனாலும் சரி, ஆனால் இயேசுவை நான் காண்பேன், தேவனை தரிசிப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் காண்பேன். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு யோபுவாக நீங்கள் நானும் வாழ வேண்டும். நான் எப்படி தரிசிக்க முடியும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12 நான் வாசிக்கும் போது அங்கே அழகாக எழுதுகிறார், இப்பொழுது கண்ணாடியில் நேலோட்டமாய் பார்க்கிறோம், அப்போது முகமுகமாய் நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நாம் பார்க்கும்போது, நம்முடைய முகங்கள் பார்க்கும்போது எப்படி நாம் கண்ணாடியிலே பார்க்குமோ, அந்த ஷேடோ, அந்த நிழல் இருக்கிறதோ அப்படி அல்ல, அப்படிதான் இப்பொழுது நான் பார்க்க முடியும். ஆனால் அப்பொழுது முகமுகமாய் நீங்கள் நானும் தரிசிக்க முடியும். ஆண்டவரே, இந்த பூமியிலே நான் எதற்காக நான் வாழ்கிறேன், எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லி எண்ணி பார்த்ததுண்டால், ஆனால் நான் அப்பொழுது நான் இயேசுவை நான் பரலோகத்தில் பார்க்கும்போது முகமுகமாய் நான் பார்ப்பேன். எப்படி இந்த மோசே அவரை காண வேண்டும் என்று அவளாய் இருந்தாரோ, அவருடைய முதுகை பார்த்தார், முகத்தை காண முடியவில்லை. ஆதாம் ஏவாளும் முகமுகமாய் பார்த்தார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துள்ளார். எப்படி ஆதாமோடும் ஏவாளோடும் முகமுகமாய் பேசிய தேவன், பவுல் சொல்கிறார், அப்பொழுது முகமுகமாய் நீங்கள் நானும் பார்க்க முடியும், அந்த தேவனை தரிசிக்க முடியும். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த மே மாதத்திலே ஆண்டவர் தரக்கூடிய ஒரு காரியம் எப்பொழுது காண வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் நாளும் மறுபவம் அடைந்து அல்லது உயிர் சேர்ந்து பரலோகத்திலே இயேசுவை காணப்போகிறோம், முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த மே மாதத்திலே எனக்கு ஒரு பாக்கியத்தை தாரும். ஆண்டவரே, இந்த மே மாதத்திலே ஒரு சாக்கியத்தை தாரும். இந்த மே மாதத்திலே ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டும். உம்முடைய முகத்தை நான் தரிசிக்க வேண்டும், உம்முடைய முகத்தை தரிசிப்போம் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் நானும் இது சாதாரண ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, நிபந்தனை உள்ள ஒரு வாக்குத்தத்தம். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் ஆண்டவர், ஆனால் ஒவ்வொன்றும் நிபந்தனை உள்ள ஒரு வாக்குத்தத்தம். பரிசுத்தமாய் நான் வாழ வேண்டும், அப்பொழுதுதான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவளாய் காணப்பட வேண்டும், அப்பொழுதுதான் நான் தரிசிக்க முடியும். தேவனுடைய அந்த முகத்திலிருந்து அந்த முகத்தை காணும்போது எனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். ஆனால் இது ஒரு நாளில் வரக்கூடிய நிகழ்வு அல்ல, ஒவ்வொரு நாளும் வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் காண வேண்டும். நிச்சயமாகவே ஒரு நாள் வரும். ஆனால் என்றைக்கு என்று பார்க்கும்போது நித்தியத்தில் முகமுகமாக நாம் தரிசிப்போம். அந்த நித்தியத்திலே அவரோடு பேசக்கூடிய ஒரு பாக்கியம், கலங்கி போன கண்கள், உள்ளமுடைந்த இருதயங்கள், மன வேதனைகள், மன கஷ்டங்கள், பிரச்சனைகள்,
போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாவற்றுக்குமாக தேவன் அவரை முகமுகமாய் நாம் தரிசிக்கும் போது அந்த நித்தியத்திலே முகமுகமாய் நீங்கள் நானும் பார்க்கக்கூடிய அந்த மேலான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தராரு. அங்கே பார்க்கும்போது மரணம் இருக்காது, இருள் இருக்காது, பிரச்சனை இருக்காது. ஆனால் தேவனுடைய முகத்தை நீங்கள் நானும் நேரடியாக காணுவோம். இந்த மே மாதத்திலே ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் காண வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுங்க. அவருடைய முகத்தை நீங்கள் நானும் பார்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது நீங்களும் நானும் அவரை தரிசிக்க நம்மளை தயார் செய்ய வேண்டும், அல்லது நீங்கள் நானும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான்காவதாக தேவன் கற்றுத்தர ஒரு வாழ்க்கை. இந்த மே மாதத்தில் ஒருவேளை லீவ் விட்டாங்க, பிள்ளைகளோடு நம்ம ஜாலியாக வெளியே போகலாம், இவையெல்லாம் தேவைதான், பிள்ளைகளோடு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், ஆனாலும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விற்றக்கூடாது என்று சொல்லி நீங்கள் சிந்திப்பீங்களா? இந்த மே மாதத்திலே உங்களுடைய முகத்தை தரிசிக்க நீங்கள் நாளும் தயார் செய்ய வேண்டும், அல்லது ஆயத்தம் செய்ய வேண்டும். எப்படி ஆயத்தம் என்று பார்க்கும்போது தினந்தோறும் ஜெப வாழ்க்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த மே மாதத்திலே ஆண்டவரே என்னுடைய ஜெப வாழ்க்கையை நான் சீர் செய்ய வேண்டும், ஆண்டவரே நான் வேதத்தை பின்பற்று நடத்த வேண்டும். ஒருவேளை நம்ம வேதத்தை பைபிளை படிப்போம், காலையில் எழுந்து படிப்போம், சாயங்காலம் படிப்போம், நிறைய நேரம் படிப்போம், ஆனால் வேதத்துடைய அந்த படித்து தன்னுடைய வாழ்க்கையிலே அதை நான் பின்பற்ற வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள். அப்படினால் பரிசுத்தமாய் நாம் நடக்க முடியும். எனவே அவருடைய அன்பிலும் நீதியிலும் நீங்கள் நாளும் நடந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இந்த காலவேளை தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மோசேயுடைய வாழ்க்கையை நாம் வாசித்தோம். அவருடைய முகத்தை காண வேண்டும் என்று சொல்லி அவனாயிருந்தான். அன்பான தேவனுக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகளே, இந்த காலவேளை நீங்கள் ஒப்பு கொடுங்க. நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலும் சரி, எந்த தேசத்திலிருந்து பார்த்தாலும் சரி, ஆண்டவரே கடந்து வந்த ஏப்ரல் மாதம் 4 மாதத்திலே ஆண்டவரே எப்படியோப்பட்ட நான் வாழ்க்கை வாழ்ந்தேன், ஆனால் இப்பொழுது உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும். காலையில் இருந்து நம்ம என்னத்தை பார்த்துருப்போம்? ஒருவேளை இயேசுப்பாட்ட இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்களேன், அப்பா இந்த மாதம் முழுக்க நான் உண்மை தரிசிக்கணும், ஆண்டவரே உம்மோடு பேசணும், உங்களுடைய பரிசு முகத்தை தரிசிக்கணும், அதான்ப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? வாலிய பிள்ளைங்க ஒருவேளை உங்கள் ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டுக்கலாம். தேவனே ஆண்டவரே எனக்கு நல்ல ரிசல்ட் தாங்க ஏசப்பா, இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற கோர்ஸு, எதிர்பார்க்கிற படிப்பு, எதிர்பார்க்கிற கல்லூரி இப்போலாம் நடக்கணும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த மே மாதம் எல்லாத்திற்கும் ஒரு முடிவு வரும். நம்முடைய அரசியலில் சரி ஒரு முடிவு வரும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ரிசல்ட்டுக்காக காத்து கொடுக்குறீங்க. இந்த மே மாதம் 1ஆம் தேதி குடும்பமாக அந்த ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உம்மோடு பேச வேண்டும், ஆண்டவரே உம்மோடு முழுக தரிசிக்க வேண்டும், உங்களுடைய முகத்தை காண வேண்டும் சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? தேவனே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நீர் மாத்திரம் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை காண வேண்டும், ஜபத்திலே ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டும். இடையே கடன் பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, இவைகளாம் மாற வேண்டும் சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த காலவேளை குடும்பமாக வந்து ஒப்பு கொடுங்க. இந்த நாளிலே உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை எடுக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளை கர்த்தாவே உம்மை தரிசிக்க வேண்டும். உம்மை தரிசிக்கும் போது கர்த்தாவே கிடைக்கின்ற ஆசீர்வாதம் மேலானது. தகப்பனே நீங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெப வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த மோசையை கேட்டது போல கர்த்தாவே, நம்முடைய மகிமையை காண்பி என்று சொன்னது போல கர்த்தாவே, ஆதாம் ஏவாளும் தப்பனே உலகத்தை நாங்கள் கண்டது போல, அந்த ஆதாம் ஏவாளை கண்டது போல நாங்களும் காண வேண்டும் கர்த்தாவே. எங்களை பரிசுத்தமான இருதயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இதை பார்த்துக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே இந்த மே மாதத்திலே ஒப்பு கொடுத்து அந்த தேர்வு எழுதின பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 10th +2 தேர்வு என்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதித்து நல்ல வெற்றியை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தமிழகத்திலே கர்த்தாவே தேர்தல் முடிந்திருக்கிறது ஆண்டவரே. இந்த மாதத்திலே நல்ல ஒரு ரிசல்ட் வரவும் கர்த்தாவே, நல்ல உமக்கு பிரியமான கர்த்தாவே, நீ தமிழ்நாட்டை நேசிக்கிறீர் கர்த்தாவே, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய நல்ல ஒரு முதல்வை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரலோகத்தின் தேவனே, இந்த எம்மைக்குரிய வாழ்க்கையில் அந்த நித்தியத்திலே உம்மை பார்க்கக்கூடிய முகமுகமாய் பார்க்கக்கூடிய அந்த மேலான பாக்கியத்தை தரும்படியாய் இந்த மே மாதத்தை நீ ஆசீர்வதித்து தரும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நலப்பதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.